ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கணும். இன்றைய தினம் 789வது நாமாவளியாக ஓம் வேத கர்ப்பாய நமாக. முருகப்பெருமான வேதங்களை தன் உள் அடக்கியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது வேதங்களை நன்கு உணர்ந்தவராக அந்த வேதத்தின் உட்பொருளானவர் குமார பரமேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் வர்ணிக்கும் பொழுதே வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமகான்றா. இந்த வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா உயர்ந்த நூல், வித்து. எல்லா விதமான நூல்களுக்கும் வித்தாக இருக்கக்கூடியது வேதம். இந்த வேதங்கள் தான் அடுத்தது உபநிடதங்களாக, அடுத்தது அது புரிவதற்காக ஆகமங்களாக, அந்த ஆகமத்தின் பயனாக இந்த ஜீவன் பாவ புண்ணியத்தை எல்லாம் அந்த இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கிறதுக்காக ஆலய வழிபாடு, அதுக்கு மேலே வாழ்க்கை நன்றதாக அமையறதுக்காக இறைவன் திருவிளையாடல் செய்த புராணங்கள், இப்படி ஒவ்வொரு நிலையாக வந்துட்டே இருக்குது. அப்போ மேல்நிலை எது அப்படின்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்பேற்பட்ட வேதஸ்வரூபமாக வேதத்தை தாங்கியவராக, இப்போ கர்ப்பம்னாலே நம்ம அம்மா தாயினுடைய ஞாபகம் வரும். அந்த தாய்க்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு. அந்த பெண்மைக்கு அவ்வளோ ஒரு உயர்வு. அந்த பெண்ணுக்கு அந்த சக்தி இருப்பதால் தான் மாதா அப்படின்னே பேர். அந்த 2 எழுத்துக்கு அவ்வளோ அர்த்தம். அப்பேற்பட்ட தாயானவள் எல்லாத்துக்கும் தோற்றத்துக்கு ஆதாரமாக இருக்க மாதிரி இந்த வேதங்களுக்கெல்லாம் இவர் ஆதாரமாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த வேதம்தான் இலங்கு நூல்னு பேர். அதனால்தான் பாம்பன் சுவாமிகள் வர்ணிப்பார், இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சத மகன் சதா அப்படின்னுவார் பஞ்சாமிர்த வண்ணத்தில். இலங்கு நன்கலை விரிஞ்சன்னா பிரம்மாவை குறிக்கும். அவர் தான் வேதநாயகன். அப்படி அந்த இலங்கு நன்னூல், அதை வள்ளுவ பெருந்த அழகாக சொல்லுவார், விலங்கோடு மக்கள் அணையர்ன்னுவார். இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த விலங்குக்கு சமமான மக்கள் அப்படின்னுறார். ஆனால் மக்கள் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா யார் அப்படின்னா இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்கு நூல்னா சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர்களாக இருக்க, அதாவது விலங்குக்கு சமம்னு அர்த்தம். அப்போ இந்த இலங்கு நூல்ன்றது என்னென்னா வேதம், எல்லாத்துக்கும் ஆதார நூல். அப்பேற்பட்ட அந்த நூலுக்கு அவ்வளோ ஒரு உயர்வு. நமக்கு 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவர். அதனால தான் நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளேனுவர். அப்படி எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார். வேத வெற்பிலே புனத்து மேவி நிற்கும் அபிராமா அப்படின்னு வர்ணிப்பார். அப்போ குமார பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்னா அந்த வேதங்களை தன் உள் அடக்கியவராக, வேதத்துக்கெல்லாம் தோற்ற வஸ்துவாக, அந்த தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவராக தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் வேத கர்ப்பாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.